நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசுனுங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. அமாவாசை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டீமோட போய் மாரிசன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆச்சு. இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னான்னு கேட்காதீங்க. லேட் ரிவ்யூன்னு போடலான்னு பார்த்தா ஆல்ரெடி லேட் ரிவ்யூன்னு ஒருத்தர் பேசி ரொம்ப ஃபேமஸ் ஆகி பெரிய பெரிய ஆளுங்களோடலாம் இன்டர்வியூ போட்டு ஆயிட்டாரு. அதையும் சொல்ல முடியாது. இதை ஒரு லேட்டஸ்ட் ரிவ்யூவா எடுத்து மன்னிச்சு பாருங்க. ஓகே. ஸோ இந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே வந்து நாங்கள் ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃபகத் ஃபாசில், வடிவேலுன்னு ஒரு 2 பிரில்லியண்டான ஆக்டர்ஸ். மாமன்னன் ஒரு பெரிய ஒரு மூவிக்கு அப்புறம் 2 பேரும் சேர்றாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது, பர்ஃபார்மன்ஸஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம மலையாள படம் பார்க்குற ஆடியன்ஸ், இந்த பொறுமையான படங்கள் பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும் இது வந்து அந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கிற படமாக தான் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. கிட்டத்தட்ட படம் போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி ஜானரில் இருக்கிற ஒரு படம் தான். படம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிறாரு. சின்ன சின்ன லெவலில் திருட்டுல வேலைகள் செஞ்சுக்கிட்டு போலீஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகிற ஒரு கேரக்டர் மாதிரி. அவர் வந்து வெளியே வந்தனையும் நாகர்கோயிலில் போயிட்டு ஒரு தியேட்டரில் படம் பார்த்துட்டு ஒரு பைக்கை திருடிட்டு ஒரு வீட்டுக்கு கொள்ளை அடிக்கலான்னு போகிறப்ப அங்கே வந்து வடிவேலு வந்து மீட் பண்ணுறாரு. அவரை வந்து ஒரு சங்கிலியில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவர் வந்து ஒரு அல்சைமர் பேஷண்ட்டு, என் பையன் வந்து என்னை கட்டி போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து திருவண்ணாமலையில் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஏடிஎம்ல வடிவேலு பணம் எடுக்கிறத பார்த்துட்டு ஃபகத் ஃபாசில் அவரை வச்சு ஒரு பிளான் போடுறாரு. அது நடந்ததா, இல்லை வடிவேலு ஒரு பிளானோட ஃபகத் ஃபாசிலோட போடுறாரு, அது என்ன அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டோ டேர்ன்ஸோ இருக்கிற படம் தான் மாரிசன். இந்த ட்விஸ்ட் டேர்ன்ஸு எல்லாமே கிரிப்பிங்காக இன்ட்ரோல் வரைக்கும் போகுது. உண்மையுமே இன்ட்ரோல் வரைக்குமே படம் வந்து ஒரு டாப் குவாலிட்டியாக போயிட்டு இருக்கு. கதையாகவும் சரி, ப்ரிமைஸாகவும் சரி, அதுக்கப்புறம் ஒரு எங்கேஜிங்காகவுமே ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக போயிட்டு இருக்கு. பட் அந்த இன்ட்ரோல் பாயிண்ட்ல ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு ஹைல அந்த ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு புரிதல் நமக்கு வந்துடுது. அங்கதான் வந்து ஒரு பிரச்சனையே. இந்த படத்தோட மெயின் பிரச்சனையே செகண்ட் ஹாஃப்னு தான் சொல்லுவேன். அந்த செகண்ட் ஹாஃப் கர்ஸுங்கிறது ஃபகத் ஃபாசிலுக்கும் ஏற்பட்டுருச்சுங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸா, நீங்கள் ரெகுலராக சினிமா பார்க்குற ஆடியன்ஸா இருந்தால் கிட்டத்தட்ட அதோட ஒரு பகுதியை நீங்கள் வந்து முன்னாடியே கணிச்சிடலாம். பிரச்சனை என்னன்னா படமும் அதை நோக்கியே தான் போகுது. இதுல வந்து விவேக் பிரசன்னா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அது வச்சு ஒரு வர ட்விஸ்ட்டை வந்து நம்ம கணிக்கல. அதுதான் வந்து ஒரே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு சர்ப்ரைஸா இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி, எடிட்டிங் எல்லாமே டாப் நாச்சா இருந்திருக்கு. சுதீஷ் சங்கர்னு ஒரு இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அவரை பத்தி பார்த்தா அவர் ரொம்ப வருஷமா மலையாள சீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தவர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைரக்டர் தான். அவர் எந்த விதத்துலையுமே மேக்கிங்லேயோ ஸ்டேஜிங்லேயோ எந்த குறையுமே வைக்கல. இது படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி பேஸ்டு படங்கிறதுனால எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், கேமரா ஆகட்டும், எடிட் ஆகட்டும், அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஒரு ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் கலந்த ஒரு படம். அதே மாதிரி வடிவேலு, ஆக்சுவலாக வடிவேலு வந்து ஃபகத் ஃபாசிலை விட அவருக்கு ஆக்டிங் ஸ்கோப் ஜாஸ்தியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் அவர் அதை எக்ஸலண்ட்டாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு தான், எந்த குறையுமே இல்லை. ஃபகத் ஃபாசில் ஒரு செகண்ட் ஃபிடில் தான் வாசிக்கிறாரு, அதுலேயுமே ஹீ டிட் அ வெரி குட் ஜாப். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்க்கலாம். அந்த வடிவேலு வந்து தொடர்ந்து ஒரு கிரைம் பண்ணுறதுக்கான காரணங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அடல்ட்ரேட்டடாக இருக்கே தவிர அதுலேயும் பெருசாக அவங்க எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் குழந்தைங்களோட போய் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி படத்தை பற்றி ஃபீல் பண்ணீங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.